ஞானசேகரன் செய்த கொடுமையை விட அந்த பெண்ணுக்கு தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய கொடுமையை அன்றைக்கு இழைத்தது. அந்த ஞானசேகரன் பண்ண கொடுமையை பரவாயில்லை. அவன் பேரு ஞானசேகரன், இவன் பேர் ஞான, இப்ப எல்லாம் ஞானத்திலே இருக்கிறாங்க. இவன் ஒருத்தன் புரியுது. இவன் இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு இவன் வயசு என்ன, அந்த பொண்ணுக்கு இவ்வளோ டார்ச்சில் கொடுத்து அது பொங்கி எழுந்து அந்த பொண்ணு போய் புகார் கொடுத்துருக்குது. இப்போ இவனுக்கு உள்ள வச்சுடா. இது இன்னும் நடக்குதுமா? தைரியமா செய்யறாங்கன்னா அந்த போதை கஞ்சா இதெல்லாம் அதிகமரிச்சிட்டு. ஆமாம்மா, அதைத்தானே கலாச்சார சீரழிவு இந்த சொல்றான். இவன் இந்த யார வந்து பொன்ராஜ் என்ற புறம்போக்கு இவன் பேசுறான்ல. கலாச்சார சீரழிவுனா என்ன? ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு 10வது 12வது படிக்கிற பசங்க, பொம்பளை பசங்க பாட்டில் பிராந்தியை ஊற்றி கிளாஸ்ல வச்சு சேஸ் பண்ணி குடிக்கிறாங்க பாரு, அதுதான் கலாச்சார சீரழிவு. ஒரு 2 வயசு குழந்தை, எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்ன நடக்குது, மிருகமா இருக்கிறாங்க எல்லாம். அதை செஞ்சவன் ஒரு திமுக காரன். இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்க வந்த அந்த மாணவிய கெடுத்து சின்ன பண்ண வாக்கணும் ஒரு திமுக காரன். இதெல்லாம் மா சுப்பிரமணியம் பதில் சொல்லுவாரா? யார் அந்த சார் பதில் சொல்லுவாங்களா? சொல்லு. கிட்னி திருட்டியா கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாது, அவருக்கு கிட்னி முறைகேடுன்னு சொல்லுங்க. பொம்பளை பொறுக்கின்னு சொல்லக்கூடாது, பெண் ஆர்வலர்னு சொல்லுங்க. திருடன் சொல்லக்கூடாது, பிறர் பொருள் விரும்பின்னு சொல்லுங்க. இப்படி புது அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறவனுங்கெல்லாம் எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்பெல்லாம் தமிழ்நாடு சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவிக்கும். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும், ரவுடி ராஜ்யம் தலைவிரித்து ஆடும். மீண்டும் திமுக கவர்மெண்ட் வந்தா. சித்திரைவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று தாவேகாவை சார்ந்த ஓட்டேரி ஜெயக்குமார் அவர்கள் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் கூட பார்த்தீங்கன்னா யார் அந்த சார் அப்படின்ற அந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஞானவேல் பாபு அப்படின்ட்டு அவர்களை. இப்போ அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமும் கூட இப்போ யார் அந்த சார்ன்றது கேள்வி போயிட்டு. ஆமாம்மா, யார் அந்த சார்னா இப்போ அரெஸ்ட் பண்ணாங்க பாரு ப்ரொஃபஸர், ஒரு பேராசிரியர் ஒருத்தர். அவர் என்ன பிளான்னா ஏழ்மையாக இருக்கிற பசங்களெல்லாம் தேடி பிடிச்சி அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு மார்க் போடுறோம், அதை போடுறோம், இதை போடுறோன்னு சொல்லி அவங்க இடத்துல பாலியல் சீண்டல் செய்யறதையே ஒரு வேலையாக வச்சுருக்கிறாரு. அதில் ஒரு பெண்ணு வெகுண்டு எழுந்து 3 வருஷமாக இவங்க டார்ச்சர் தாழ முடியாத இன்னைக்கு ஒரு பொண்ணு வந்திருக்குது. அன்னைக்கு கூட அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இதில் அந்த ஞானசேகரனுக்கு எதிராக ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிச்சுல்ல, புகார் கொடுத்ததில்ல, அந்த பொண்ணு உண்மையிலே சொல்கிறேன், பாரதி கண்ட புரட்சி பெண். அந்த பெண் தனக்கு நடந்த கொடுமையை, தனக்கு நடந்த அநியாயத்தை, ஐயோ இதை வெளியே சொன்னால் நம்ம மானம் போயிடும், நம்ம மரியாதை போயிடும், நம்ம குடும்பத்துடைய கௌரவம் போயிடும், நம்ம அப்பா அம்மா தலை குனிவாங்க, நம்ம அண்ணன் தம்பி தெருவில் நடமாட முடியாதுன்னு சிந்திக்காம இன்னும் இது தொடரக்கூடாது, எனக்கு ஏற்பட்ட பாதிப்பு வேறு எந்த பெண்ணுக்கும் ஏற்படக்கூடாதுன்னு நீதி கேட்டு அந்த பொண்ணு வந்தது பார். அந்த பொண்ணுக்கு சபாஷ் சொல்லணும், அந்த பொண்ணுக்கு சபாஷ் சொல்லணும். ஏன்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு இப்போ நடந்த மேட்டரா இருக்காது. பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அந்த சாருக்கு பல பெண்கள் பலியாக்கப்பட்டிருப்பாங்க. அவங்கெல்லாம் குடும்பத்துக்கு பயந்து, சமூகத்துக்கு பயந்து இதை வெளியில சொல்லாம இருந்திருப்பாங்க. இதையே இவனுங்க குளிர் காய்ஞ்சிருப்பானுங்க, எந்த மாடம் முட்டாதுன்னு நினைச்சிருப்பானுங்க. ஒண்ணு முட்டிடுச்சு, மாட்டிக்கினானுங்க. ஒண்ணு முட்டிடுச்சுல, கையங்கலமா மாட்டிக்கினோம்னா அப்படியே முழிக்கிறானு. அதை கூட பாருங்க, அண்ணாமலை சொல்றாரு இதுக்கு பின்னால நிறைய சதி வேலைகள் இருக்குது, யார் அந்த சார் அப்படின்னு வெளியே வரணும், இன்னும் பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அண்ணாமலை அறிக்கை கொடுக்குறாரு. இன்னும் இருக்கிற எதிர்கட்சி தலைவர்கள்லாம் பேசுறாங்க. பேசும்போது மடமன்னு கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, போலீஸ் என்ன பண்ணுதுன்னா, அந்த பொண்ணு புகார் கொடுக்குது பார், அந்த பொண்ணுடைய புகாரை எவ்வளவு ரகசியமா வைக்கணும். அந்த பொண்ணுடைய பேருன்னா, அவங்க அப்பா பேருன்னா, எஃப்ஐஆர்ல இருக்கும்ல பேரு, அப்பா பேரு, அவங்களுடைய வீட்டு விலாசம், அவங்களுடைய செல்போன் நம்பரு, இந்த காலேஜில் அந்த பொண்ணு எத்தனாவது வருஷம் படிக்குது, எல்லா டீட்டெயிலையும் வெளியே விட்டுட்டானுங்க. கேட்டால் அது கம்ப்யூட்டர் ப்ராப்ளம்ட்டானுங்க. அந்த டீட்டெயிலில் அந்த ஞானவேல் ராஜன் அந்த பொண்ணை எப்படிலாம் தொல்லை கொடுத்தான், எங்கெல்லாம் தொட்டான், இன்னானெல்லாம் செஞ்சான், இதெல்லாம் இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் எழுதணும்ல, இதெல்லாம் எழுதியிருக்குது. அது மொத்தம் வெளியே வந்துடுச்சு. இந்த ஞானசேகரன் செய்த கொடுமையை விட அந்த பெண்ணுக்கு தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய கொடுமையை அன்றைக்கு இழைத்தது. அந்த ஞானசேகரன் பண்ண கொடுமையை பரவாயில்லை, அது அவனோட போச்சு. இந்த அரசாங்கத்தை நம்பி இந்த காவல் நிலையத்தை வந்து இப்படியெல்லாம் என்னை தொட்டான், என்னை இப்படியெல்லாம் பண்ணா அப்படின்னு அங்கே நடந்ததை அப்படியே எழுதிச்சு பாரு. அதை அப்படியே எடுத்து இவங்க வெளியே விட்டுட்டாங்க. ஏன் விட்டுட்டாங்கன்னா, இன்னும் 19 பசங்க புறப்பட்டு வந்து நாங்கள்லாம் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறோம், அந்த சார்கிட்ட தான் எங்களை இட்டுன்னு போனாங்க அப்படின்ற உண்மையை சொல்லிட போறாங்க. அப்போ எல்லாரையும் நிறுத்தணும், ஒரு பயம் காட்டணும். ஐயோ வண்ணாடி போய் சொல்லாத,
அந்த பொண்ணு பேரு, அப்பா பேரு, போன் நம்பர் உட்பட வெளியே வந்துடுச்சு. நல்ல வேளை நம்ம போய் சொல்லல. அந்த பயத்தை ஏற்படுத்திட்டாங்க. எல்லாம் ஆஃப் ஆயிட்டாங்க. புறப்பட்டு வந்திருப்பாங்க, ரகசியமா இருக்கும். ஒரு மாநில அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கணும்? நீங்க சொல்லி என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு மாநில அரசாங்கம், ஒரு போலீஸ் கமிஷனர் என்ன பண்ணிருக்கணும்? ஏன்னா தேர்தல் நான் சொல்றேன், தேர்தல் மக்களுக்கு நினைவுபடுத்தணும். ஒரு போலீஸ் கமிஷனர் என்ன சொல்லியிருக்கணும்? இந்த மாதிரி இந்த ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இந்த பிரியாணி கடைக்கார மேலே வச்சிருக்க சொல்றாங்க, சரிங்களா? இது போன்று நிறைய நடந்திருக்குமா நாங்கள் சந்தேகப்படுறோம். அதனால இது போன்ற சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண் யாராயிலும் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்தீங்கன்னா வந்து புகார் கொடுங்க. இது ரகசியம் காக்கப்படும். இது வெளி உலகத்துக்கே வராது. நாங்கள் ரகசியமா வைக்கிறோம்னு சொல்லி இருந்தீங்கன்னா வந்திருப்பாங்க. அதை சொன்னாங்களா? இப்போ இந்த ஞானவேல் சேகர் இவரையே தண்டனை கொடுத்தப்போ கூட அந்த மர்ம நபர் யாருன்னு இன்னும் தெரியலையே சார். தெரியல. டைவர்ட் பண்ண தானே சார் கொடுத்தாங்க. ஆமா சார், ஆமா. அதுதான் ஊருக்கு முன்ன கமிஷனர் சொல்றாருல்ல, அதெல்லாம் வந்து ஒரு சாரே கிடையாது. யார் அந்த சாரே கிடையாது, இவன் மட்டும்தான் குற்றவாளி, இவன் கதையை முடி. விறுவிறுவிறுன்னு அந்த கதையை முடிச்சாங்களாம்மா. நான் தான் தெளிவா சொல்றேன்னு. இந்த யூடியூப்பை பார்ப்பாங்க எல்லாரும், புரியுதுங்களா? இந்த நேர்காணல தெளிவா சொல்றேன்னு. எதுக்காக அந்த பொண்ணுடைய பேரு, அப்பா பேரு, போன் நம்பர், ரகசியத்தெல்லாம் எப்படி வெளியே போச்சு? அப்படி வெளியே அனுப்பினவங்க மேல என்ன தண்டனை, என்ன நடவடிக்கை? அப்படி அனுப்பிய அதிகாரிகள் யார் தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கிறது? அது அனுப்புனதுக்கு காரணம் மற்ற பெண்கள் வந்து நாங்க பாதிக்கப்பட்டோம்னு சொல்லிட போறாங்களோ அப்படின்ற காரணத்துக்காக தான் இதை வெளியே விட்டாங்க அப்படின்னு நான் வெளிப்படையா சொல்றேன். புரியுதுங்களா? அன்னைக்கு இப்போ இன்னொரு பேராசிரியர், அவன் பேரு ஞானசேகரன், இவன் பேர் ஞான, இப்ப எல்லாம் ஞானத்திலே இருக்கிறாங்க. இவன் ஒருத்தன், புரியுது? இவன் இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு, இவன் வயசு என்ன, அந்த பொண்ணுக்கு இவ்வளோ டார்ச்சரில் கொடுத்து அது பொங்கி எழுந்து அந்த பொண்ணு போய் புகார் கொடுத்துருக்குது. இப்போ இவனுக்கு உள்ள வச்சுடா. இது இன்னும் நடக்குதுமா? ஒரு மருத்துவ மாணவி, உன்னை நான் எக்ஸ்ட்ரா மார்க் போடுறேன், உன்னை பாஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு மருத்துவர் ஊட்டியில் போய் தனியாக அந்த பொண்ணை தங்க வச்சு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறார். இது ரொம்ப கொடுமையாக நடக்குது. யாருக்குமே தமிழ்நாட்டில் பாதுகாப்பே கிடையாது. இதெல்லாம் திமுக அரசு வந்து அவங்களை காப்பாத்திட்டோன்ற அந்த தைரியத்தில் தானே சார் மேலும் யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. 2 வயது குழந்தைக்கும் பாதுகாப்பு கிடையாது, 80 வயது கிழவிக்கும் பாதுகாப்பு கிடையாது. எனக்கு கூட நான் இத்தனை வருஷம் ஆகுது இந்த ஊரில் தான் பிறந்து வந்தேன். 80 வயசு கேள்வி கெடுப்பானுங்கன்றதை நான் கேள்விப்படவே இல்லை. இப்போதான் பார்க்குறேன். ஐயோ, இப்படி கூட நடக்குமா? அப்போல்லாம் உனக்கு என்ன ஆயா தானே, ரோட்டில் படுத்துக்குவாங்க, ரோட்டில் பாய போட்டு படுத்துக்குவாங்க. ஒரு 40-50 வயசு ஆகிட்டாலும் அவங்களுக்கு பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது. வயசான ஆயா அவங்க எங்கன்னா பாத்ரூம் யூரின் பண்ணிட்டா ஊருக்கு டக்குன்னு ஒரு யூரின் போயிடுவாங்க, நின்று ரோட்டில் படுத்துக்குவாங்க, பாய போட்டு. அப்போல்லாம் தெருவில் படுப்பாங்க. ஒரு பிரச்சனை கிடையாது, ஒரு பயம் கிடையாது, ஒரு அச்சம் கிடையாது. இன்னைக்கு ஆயாவை கூட பூட்டு போட்டு வச்சுக்கிற நிலைமையாகுது. ஐயோ ஆயா வெளியே வந்துடாத. எவ்வளவு அளவுக்கு நாடு நாசமா போகுது பாருங்க. இந்த திமுகவுடைய இந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில இவங்களுடைய சாதனை. இவ்வளவு தைரியமா செய்யறாங்கன்னா அந்த போதை கஞ்சா இதெல்லாம் அதிகரிச்சிட்டு. ஆமாமா, அதைத்தானே கலாச்சார சீரழிவு இந்த சொல்றாங்க. இவன் யார வந்து பொன்ராஜ் என்ற புறம்போக்கு இவன் பேசுறான்ல. கலாச்சார சீரழிவுனா என்ன? ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு 10வது 12வது படிக்கிற பசங்க, பொம்பளை பசங்க பாட்டில் பிராந்தியை ஊற்றி கிளாஸ்ல வச்சு சேஸ் பண்ணி குடிக்கிறாங்க பாரு, அதுதான் கலாச்சார சீரழிவு. பள்ளி மாணவர்கள் யூனிஃபார்ம் போட்டுக்கணும், போதை மாத்திரன்றான், ஏதோ புளிப்பு மிட்டாயன்றான், பேப்பரை நக்கரன்றான், மோந்து பார்த்தான்றான். இதெல்லாம் நம்ம கலாச்சார சீரழிவு. ஒரு ஸ்கூலுக்கு பக்கத்துல போதை வஸ்துக்கள் விற்கிறதுன்னு கலாச்சார சீரழிவு. இப்போ திருவள்ளூர்ல பார்த்தோம், ஒரு வடநாட்டு வாலிபனை, அவன் யாருன்னே தெரியாது, அவன் பேரும் தெரியாது, அவன் ஊரும் தெரியாது, இவனுக்கும் அவனுக்கும் எந்த முன் பகையும் கிடையாது, ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா இவன் போதை மயக்கத்துல ரீல்ஸ் எடுக்கிறதுன்னு சொல்லி அவனை வெட்டுறான். இதுதான் கலாச்சார சீரழிவு. ஒரு 2 வயது குழந்தைய, ஒரு 2 வயது குழந்தைகிட்ட இன்னும் இருக்கும் ஒரு 2 வயசு குழந்தைகிட்ட அந்த குழந்தைய வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த குழந்தைய கெடுக்கிற சாவடிக்கிறாங்க. ஒரு 2 வயசு குழந்தை, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, என்ன நடக்குது, மிருகமா இருக்கிறானுங்க எல்லாம். அதை செஞ்சவன் ஒரு திமுக காரன், அந்த கொடுமை அரங்கட்டினவன் ஒரு திமுக காரன். இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்க வந்த அந்த மாணவிய கெடுத்து சின்ன பண்ண வாக்கணும் ஒரு திமுக காரன். இதெல்லாம் மா சுப்பிரமணியம் பதில் சொல்லுவாரா? யார் அந்த சார் பதில் சொல்லுவாங்களா? சொல்லு. கிட்னி திருட்டியா கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாது அவருக்கு, கிட்னி முறைகேடுன்னு சொல்லுங்க. பொம்பளை பொறுக்கின்னு சொல்லக்கூடாது, பெண் ஆர்வலர்னு சொல்லுங்க. திருடன் சொல்லக்கூடாது, பிறர் பொருள் விரும்பின்னு சொல்லுங்க. இப்படி புது அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறவனுக்கு புரியுதாமா? இதெல்லாம் தான் சமூக சீரழிவு, இதெல்லாம் தான் கேவலம்.
இதைத்தான் கண்டிக்கணும். இந்த கவர்மெண்ட் நீடிச்சதுன்னா மீண்டும் திமுக கவர்மெண்ட் வந்தா தமிழ்நாடு சுடுகாடா போயிடும். ஒரு பொம்பளை ஒரு பெண் பிள்ளைகள் கூட நிம்மதியா வீட்டை விட்டு நீ வெளியே போத்தாவல, நீ வீட்டுக்குள்ள இருந்தாலும் உள்ள வந்துட்டு போயிடுவான். நடந்ததா இல்லை? இப்போ எத்தனை பேர் வீட்டுக்குள்ள, இங்கே வேசார்பட்டியில் இப்ப பார்த்தோம், வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்கள் உள்ள போய் பாலியல் வன்கொடுமை பண்றான். சேலத்துல ஒரு ஆயா போய் 66 வயசு ஆயா போய் டீ குடிக்கிறாங்க. டீ குடிச்சிட்டு 10-10:30 மணிக்கு போறாங்க. 26 வயசு பையன் பின்னாடி போறான். 66 வயசு பாட்டி பின்னாடி 26 வயசு பையன் போறாமா. போய் உள்ள போய் அந்த ஆயாவை போய் கெடுத்துட்டான். எத்தனை வயசுல இந்த ஆயாவுக்கு இந்த கொடுமை நடக்குது? இது இது எப்படி இது இது என்னன்னு சொல்றது? மனிதமே போச்சுமா. எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்பெல்லாம் தமிழ்நாடு சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவிக்கும். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும். ரவுடி ராஜ்யம் தலைவிரித்து ஆடும். எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ, நாங்கள் பலமுறை திமுக ஆட்சியை பார்த்துருக்குறோம், அப்பெல்லாம் இதே மாதிரி கொடுமை தான் நடக்கும். யார் கையிலும் ஒரு இது இருக்காது. எல்லாம் அவன் பேயாட்டம் ஆடுவான். புரியுதுங்களா? இதுக்கு ஒரு முடிவு வரணும். அது தமிழ்நாட்டு மக்கள் தான் அந்த முடிவுரையை 23ஆம் தேதி எழுதணும். தாவைக்கால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ட்டு திமுக போன ரஞ்சனா நாச்சியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸும் சரி விஜயும் சரி என்னை வந்து ரொம்ப ஒரு வல்கராக பேசுகிறாங்க அப்படின்ட்டு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் அவங்க தொண்டருக்கே இப்படி பிரச்சனை நடக்கும்போது குரல் கொடுக்க வெளியில் வராத போது இப்போ வந்திருக்காரு. இதுக்கு எனக்கு அவங்க தாவேக்காவுக்கும் அனுப்பப்பட்டவர். அவங்க ஒன்றும் தாவேக்கால ரொம்ப காலமாலாம் ஒன்றும் அங்கே இல்லை. அவங்க பிஜேபியில் இருந்துக்கிறாங்க. பிஜேபியில் இருந்து இங்கே தாவேக்கால வந்து ஒரு மாதமும் இப்போ 20 நாள் கூட இல்லை பொழுது. அவங்க சும்மா அப்படி வந்துட்டு திமுக அவங்க போக வேண்டிய இடம் நேரம் அதுதான். அப்படி திமுக போவாம இப்படி வந்துட்டு அப்படி போயிருக்கிறாங்க. சரிங்களா? அது நான் திரும்ப திரும்ப அதான் சொன்னேன். நீங்கள் ஏதாச்சும் பேசுனீங்கன்னா அதுக்கு எதிர் விளைவு அவனை கீழே இருக்கிற தொண்டை யாராவது ஒன்று சொல்லுவான் செய்வான். அதே இப்போ இந்த பொன்ராஜ் பிரச்சனையை இவங்க கொண்டு போகிறதால, பொன்ராஜ் பிரச்சனையை இவர் தலைவர் போய் புகார் கொடுக்குறதால வேணுமனுமே திமுக திட்டம் போட்டு நீ போய் ஒரு புகார் கொடு. இது கேவலமா கீத்திரமா இல்லை? இது அசிங்கமா இல்லை? நாங்கள் சொல்லட்டா திமுக எவ்வளோ பேர் எங்கள் தலைவருக்கு எதிராக எங்கள் கட்சி பெண்களுக்கு எதிராக எவ்வளோ விமர்சனங்களை சொல்கிறாங்க சொல்லட்டுமா? நல்லா இருக்குமா? இப்போ நாங்களாம் போய் புகார் கொடுக்குறோமா? இது வேணுமனுமே திசை திருப்புவதற்காக. இப்போ நீ சொல்கிறீங்களா நாச்சியார் ஒரு லேடி திசை திருப்புவதற்காக இவங்களை வச்சு பண்ணுறாங்க. இது இந்த அரசியலெல்லாம் வந்து தயவு செய்து இந்த அரசியலாம் புளிச்சு போச்சு. எங்களுக்கு பார்த்து பார்த்து புளிச்சு போச்சு. இந்த மாதிரி அரசியலை நிறைய பார்த்துருக்குறோம். ஒருத்தன் பாதிக்கப்படுவான், அவனை போய் ஒருத்தன் வெட்டுவான், வெட்டுப்பட்டவன் ஹாஸ்பிட்டலுக்கு போவான், போலீஸில் புகார் கொடுப்பான் இவன் தான் வெட்டினான்னு. வெட்டினவனே சும்மா பிளேட் எடுத்து கொஞ்சம் கீசிக்குவான். கீசிக்கின்னு அவன் என்ன வெட்டிட்டான்னு இவன் பொய் புகார் கொடுப்பான். உடனே போலீஸ் என்ன பண்ண, இவன்கிட்ட பணத்தை வாங்கிக்கின்னு இந்த கவர்மெண்ட் சொல்லுதுன்னு அவன் என்னப்பா நீ வந்து அவன் வந்து உன்னை வெட்டியிருக்கிறான், நீ அவனை வெட்டியிருக்கிற கையில், அப்புறம் 2 பேர் மேலே கேஸை போட்டு ஜெயிலுக்கு அனுப்புகிறான். இல்லைங்க நான் வெட்டினேங்க, அதெல்லாம் கிடையாது. நீ வெட்டினன்னு சொல்கிற, அவன் மேலே கேஸ் போடுறேன். அவன் வெட்டான்னு சொல்கிறான், உன்னை வெட்டான்னு சொல்கிறான். நீ அவன் 2 பேர் மேலே கேஸ் போடுறேன். 2 பேரும் நீதிமன்றத்தில் போய் யார் நிரபராதுன்னு முடிவு பண்ணிங்க. அது வரைக்கும் ஜெயிலுக்கு போவேன்னா நல்லவன் என்ன பண்ணுவான்? நான் வெட்டும் பட்டு நான் ஜெயிலுக்கும் போகணுமா, நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு. இந்த மாதிரி அரசியலாம் நாங்கள் 30-40 வருஷமாக பார்த்துட்டு தான் வரோம். சரிங்களா? சும்மா நான் ஒரு லேடிஸை வந்து ஜாக்கெட்டு கீசின்னு இவன் என் ஜாக்கெட்டு கீசிட்டான், இவன் நான் ஊடு புது அடிச்சுட்டான், இப்படி ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்குன்னே இருப்பாங்க திமுக. இன்னும் அந்த தேர்தலுக்குள்ள நிறைய கொடுப்பாங்க. ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுல அவங்கள வந்து வெல்லவே முடியாது. சரிங்களா? கொடுப்பான். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு தமிழ்நாட்டு பெண்களை விபச்சாரிகள் அப்படின்னு இந்த பொன்ராஜ்ன்ற ஒரு ஆள் சொல்றாரு. கனிமொழியுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? நீங்க பெரிய பெண்ணினத்தின் போராளி வீரமங்கை வேலுநாச்சியாரோட வழி வந்தவங்க, சொல்லுங்க. ஆனா அந்த தூத்துக்குடியில இருந்த பாலியல் வன்கொடுமைக்கு அடுத்த நாள் தானே சார் போயிருக்காங்க. அடுத்த நாள்ல போய் மக்கள் அவங்கள ஓட விட்டாங்களே, புரியுதுங்களா? ஓட விட்டாங்கல்ல அவங்களுடைய பாதுகாப்புல. சரி, இத்தனை மகளிர் ஆணையங்கள் இருக்குத, இவங்களுடைய பதில் என்ன? இந்த மாதர் சங்கம்லாம் என்ன பண்ணுது? மகளிர் ஆணையம்லாம் என்ன பண்ணுது? என்னடா பெண்ணை இவ்வளவு கேவலமா பேசுறிய? ஒட்டுமொத்த பெண்கள் நீ எப்படி சொல்லுவ? யாராவது கேட்டாங்களா? யாராவது பேசுறாங்களா? கிடையாது. விஜய் த்ரிஷா அப்படின்ற மாதிரி அதுக்கு மட்டும் தானே, அதுக்கு மட்டும் வருவாங்க. விஜய் த்ரிஷானா உடனே இவங்க, ஏன்னா அவங்க எஜமானர்களை குஷிப்படுத்துறதுக்காக. அவங்களுடைய எஜமானர் அறிவாலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அண்ணா அறிவாலயத்தில் எல்லா இடத்துலயுமே திமுக ஆளுங்க இருக்காங்க. திமுக தாங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம். திமுக தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இந்த பிரச்சனைகளை ஊதி பெருசுப்படுத்துறதுன்னு சில ஊடகங்கள், அந்த ஊடகங்களை வழிநடத்துறவர் ஸ்டாலினுடைய மருமகன் சபரிசனுடைய பெண் நிறுவனம். அந்த பெண் நிறுவனம் தான் இது எல்லாத்தையுமே வழி நடத்துது. இந்த டிவி இந்த செய்தியை தான் போடணும், இந்த செய்தியை தான் நீ படிக்கணும் அப்படின்றத அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. அப்போ அதை தாண்டி மக்களுக்கு எந்த செய்தியும் தெரியாத பார்த்துக்கிறாங்க. இப்போ இந்த யூடியூப் சேனல்லாம் இருக்கவே மக்களுக்கு எல்லா செய்தியும் போய் சேருது.